என் மகனே, உன் மனசு மாதிரியே காவிரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமயே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். நீ அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாலே வந்து நிக்கும். நாங்கெல்லாம் நல்லா இருப்போம். இனிமே பாரு, நினைச்ச உடனே மழை பெய்யுது. மன்னிக்கணும், என் மகனை வாங்க போங்கன்னு தான் பேசணும். உணர்ச்சி வசப்பட்டு வான்னு வந்துருவு. மன்னிச்சிரியா மகனா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்னோட சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு எப்படி ஒரு 60 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 52 வயசு இருக்கும். எப்படி பார்த்தாலும் அக்கா தம்பின்னு வேணா வருமே தவிர அம்மா பிள்ளைன்னு வராது. தயவு செஞ்சு அதை மட்டும் மாத்திக்கோங்க. ரொம்ப சென்டிமெண்டலா போட்டு தாக்குறீங்க. சென்டிமெண்ட்டை வச்சேதான் அவரும் வந்தாரு. இப்ப அதை ஃபாலோ பண்ற விதமா உங்கள்ட்டையும் அதை ஏதாவது சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறாரு. நினைச்ச உடனே மழை வருது, எல்லாமே நல்லதாவே தெரியுது. சத்தியமா சொல்றியா? அம்மா சொல்றேன், உண்மையிலேயே இந்த நாட்டுக்கே விமோச்சனம், இந்த தமிழ்நாட்டுக்கே விமோச்சனம். பாரு, கர்நாடகால இருந்து கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த காவிரி அண்ணன் ஓடி வாரா உங்ககிட்ட. அவனுங்களால எதை பண்ண முடியுது? ஒண்ணும் பண்ண முடியல. திறந்தே விட்டுட்டானுங்க. உன்னை தேடி வரா அந்த காவிரி அண்ணன். உன்னை பாக்குறதுக்காக தேடி ஓடி வரா. இதுதான் உண்மையா? இன்னும் எல்லாமே நடக்கும். நீ ஒண்ணு நீ நினை. இந்த மக்களுக்காக நான் என்ன சொல்றதுனாக்கா, இந்த அவதாரம்னு சொல்லுவாங்க, இந்த 9 அவதாரம் 10 அவதாரம். இந்த ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டா எப்படி திகட்டுமோ அது மாதிரி நம்ம பேசுறது ரொம்ப சென்டிமெண்ட்லாம் போட்டு தாக்குறாங்க. நம்மளால அது பார்த்துட்டு இருக்க முடியல. அவதாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ இந்த எங்களுக்காக, இந்த நாட்டுல உள்ள மக்களுக்காக நீ சாமியா பிறந்திருக்கையா. இது உண்மை. இது வாப்போன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க தம்பி. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். இப்பதான் அந்த வீடியோல பார்த்தேன். அப்படியே தண்ணி வருது, இருக்க உயர்ந்துகிட்டே போகுதான். கரையில உள்ளவங்க எல்லாம் ஒதுங்குங்கன்றாங்க. என் மனசு குளிர்ந்து போச்சியா. உங்களை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை என்ன மாதிரி அம்மாங்கள் எத்தனை பேர் உனக்காக டெய்லி சாமி கும்பிட்டுருக்கோம்யா. நீ தொட்டதெல்லாம் தெளிக்கும். ஒன்னும் முடிய மாட்டேங்குதுப்பா. நீ நினைச்சதெல்லாம் ஜெயிக்கும். வாழ்வ பல்லாண்டு. அம்மா சொல்றேன், வருஷமா நம்ம வந்து கல்வியை பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணிட்டோம். அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருமோ நினைக்கிறீங்க? ஆமா, ரொம்ப அதிகமா. அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா? அடிப்படை தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிட்டாங்க. என்னென்ன வேலைகளை சொல்லுகிறீங்க சார்? அடிப்படை வேலைன்னு சொன்னாக்கா டைலர், லெதர்ல வந்து டைலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேமன் வந்து வயரிங், அதுக்கப்புறம் வந்து பிளம்பிங். ஒரே ஒரு கேள்வி சார். ஃபிட்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா? யாரை படிக்க வைக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களை படிக்க வச்சிருக்கோம். எல்லாரையும் மேலவான்னு கூட்டிட்டு வந்தோம் சார். யாரை படிக்க வைக்கலாம்னு சொல்லிடுங்க, அவங்களே படிக்க வச்சிடலாம். உங்க பையனை ப்ரொடக்ஷனே வந்து 10 வருஷமா இல்ல சார். கேக்குறாரு, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டீங்க? நம்ம தான் சார் படிக்கணும். அதே யார் உங்க பையன் கேக்குறாரு? உங்க பையன் கேக்குறாரு. அவன் என்ன படிக்க வைக்க போறீங்க சார்? அதாவது நான் அவன் விருப்பத்துக்கு தான் விட போறேன். அது கீழே இருக்கிறவன் மேல வரவே கூடாது அப்படின்னா அவனுக்கு படிப்பை தவிர எல்லாத்தையும் கொடுங்க. அவன் இதுக்கெல்லாம் விருப்பப்பட மாட்டான் சார். அப்படி கிடையாது சார். 10 வருடங்களா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். எங்கேன்னு சொல்றீங்க? வேளாண் துறையில. வேளாண் துறையில ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கா? வேளாண் துறையில ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. இல்ல, என் நினைவுல இல்ல சார். நான் உங்களுக்கு நினைவுல இல்லைங்கிறீங்க, அதுக்கு ஆதாரமும் இல்லைங்கிறீங்க. எல்லாமே கேள்விப்பட்டதை, பொது புத்தியில் இருப்பதை, நீங்கள் நம்புவதை உண்மைன்னு ஏத்துக்கன்னு சொல்றீங்க. நீங்க நம்புறத நான் உண்மைன்னு ஏத்துக்கணும்னா நான் படிக்காம இருக்கணும். அதுக்கு சௌரியமா என்னை படிக்காம இருன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. மேல்தட்டு மக்களுடைய எண்ணம் அப்படிதான் இருக்குது. படிச்சா நம்ம அவனுக்கு சரிசமமா வந்துருவோம். இந்த சொசைட்டில வந்து எது வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குதோ, எது வந்து ஒரு சொசைட்டி கீழ இருந்து மேல கொண்டு வரதுக்கு பயன்படுதோ, அந்த ஜாபுக்குள்ள மட்டும் வர வேண்டாம்னு சொல்றாங்களே. ஏன் தான் எனக்கு புரியல.